ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின் மேக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட பையனுக்கு வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்காண்டி ஸ்கூலில் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்களாம். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து நான் அவுட்லைன் வந்து பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் வந்து அவுட்லைன் வந்து பிளாக் கலரை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு க்ரையான்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது ஆயில் போஸ்டல் கலர் இருக்குங்களா, அந்த கலரை வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவும் 3D எஃபெக்ட்லேயும் தெரியும். அதனால தான் நான் அந்த க்ரையான்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஃபுல்லாக வந்துட்டுக்கும் அந்த க்ரையான்ஸ் எடுத்து கொடுத்துக்கிறேன். அந்த மவுண்டைன், அப்புறம் அந்த ட்ரீ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, அப்புறம் அந்த ரிவர் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம லைட்டாக அந்த கைட்டை வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டோம்னா ரொம்ப அப்படியே ஈவனாக ஒன்று போல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே நான் ஃபுல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடு பின்னாடி வந்து வாழைத்தோப்பு எல்லாத்துக்குமே பொங்கல், கரும்பு, பொங்கப்பானை, அந்த தேங்காய் பழ தட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹாப்பி பொங்கல்னு சொல்லி எழுதி நான் முடிச்சிட்டேன். பாருங்கள் இவ்வளோதாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் அதையும் பற்றி ஒரு ட்ராயிங் பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் நான் இன்னொரு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு மாடு ஒரு ஃபார்மர் அவங்களாம் இருக்கிற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு இந்த ஏர் கலப்பை இதெல்லாம் வச்சு ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி அதுவும் நான் ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பென்சிலில் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு அவுட்லைன் வந்து பிளாக் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மாடு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஓவரால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேலே மாட்டு பொங்கல் சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 ட்ராயிங்கில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.